ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த 18வது அதிகாரம் ஒரு சபைக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. ஆண்டவர் நமக்கு அதில் வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். மட்டுமல்லாது நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் சபையாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற நிறைய காரியங்கள் அவர் என்ன செய்கிறார்னா, அந்த 18வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே அவர் அநேக நல்ல காரியங்களை என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். நான் இப்பொழுது முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு காரியம், நான் சொல்ல வேண்டியது 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இந்த இடத்துல நம்ம சகோதர சகோதரிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், சபையிலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம், எந்த விதமான ஒரு நெருடல், அதாவது நெருடல்ன்ற வார்த்தைக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா நினைக்கிறேன். அதாவது ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும், அல்லது ஒரு சகோதரிக்கும் இன்னொரு சகோதரிக்கும், நாம் எல்லாரும் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எந்த விதமான ஒரு நெருடலுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. எனக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம். அதாவது எப்படி கிடையாது அப்படின்னா, ஏதோ ஒரு குறைவுள்ள ஒரு ஐக்கியத்தை இல்லை, அல்லது ஒரு ஏனோதானோ என்ற ஒரு ஐக்கியத்தில் அல்ல, ஒரு நல்ல ஐக்கியத்தில் நாம் வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இன்னொரு சகோதரனை நான் என்ன செய்ய வேண்டும்னா மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அதில் லாஸ்ட் வசனத்தில் அப்படிதான் முடிக்கிறாரு. நீங்களும் அந்த அதிகாரத்தின் லாஸ்ட் வசனத்தில் நீங்களும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால், இங்கிலீஷில் எப்படி இருக்கு அப்படின்னா அன்கண்டிஷனலி, நம்ம எந்த விதமான ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு நம்ம சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். ஆனால் மனதிற்குள் என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ள முடியும். அப்போ எந்த விதமான கண்டிஷனுமே இல்லாமல் நான் அந்த சகோதரனை அந்த சகோதரியை நான் என்ன செய்கிறேன்னா மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கு, சகோதர ஐக்கியத்திலே நாம் வளர்வதற்கு இது முக்கியமானது. மட்டுமல்லாது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, இந்த 15வது வசனத்தில் நான் வாசித்தது போல, அவருடைய இருதயத்தின் அடித்தளம், அல்லது அவருடைய இருதயத்தின் அந்த வாஞ்சை, ஏக்கம், அவருடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்வது, அவரை இருதயத்தை நான் அறிந்து, இயேசுவினுடைய இருதயத்தில் இதுதான் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார். குற்றம்னே இருக்கு அங்கே தமிழில் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன், தமிழ் போல் அருமையான டிரான்ஸ்லேஷனை நான் நினைக்கிறேன். அதனால தான் இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பண்ணின அந்த டிரான்ஸ்லேஷன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு அதில் அந்த வார்த்தைகளில் ரொம்ப நல்லா இருக்கு.
நம்ம சில வேலைகளில் இங்கிலீஷில் அங்கே அப்படி இருக்குது, அந்த இதில் எப்படி இருக்குது, கிரேக்கில் எப்படி இருக்குது, எபிரேயில் எப்படி இருக்குது, ஹீப்ரூவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அது ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா ராங் டூயிங் அப்படின்னு இருக்கு, தவறு செய்தால் அப்படின்னு இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஹேர்ட். ஒரு சகோதரன் உன்னை வந்து ஹேர்ட் பண்ணிட்டாரு, காயப்படுத்திட்டார், இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு உன்னைய. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு சுயம் இருக்கிறது, அந்த சுயத்தை தொட்டாச்சுன்னா போச்சு, அது நிறைய நேரத்தில் என்ன செய்யும், விஸ்வரூபம் எடுத்துரும். அது அதற்கு தான் நம்ம சாகணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் ஒவ்வொன்று இருக்கு. இதில் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு என்ன செய், உணர்த்து. நீயும் அவனும் தனித்திருக்கையில், பா பிரதர் இந்த மாதிரி என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது பிரதர், இதை வந்து நீங்கள் ஏன் குற்றமாக நினைக்க மாட்டீங்க, குற்றம் நினைக்கலாம்ல, அல்லது ஒரு தவறாக நினைக்கலாம், இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியும்னா அந்த சகோதரனோடு கூட போய் ஒரு ஒப்புரவாகுதல், அந்த சகோதரனுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது. இதில் என்னென்னா இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய பேர் நிறைய மணி நேரங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. நான் அப்படி சில நேரத்தில் செஞ்சுருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேவ்னு போய் என்ன செஞ்சிடணும், கண்ட்ரோல் எஸ்ஸை போய் என்ன செஞ்சிடணும், அமைக்கிட்டே இருந்தால் அது சேவ் ஆகிட்டே இருக்கும். நிறைய நேரத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே சேவ் கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும்னா காணாமல் போயிடும், அல்லது அது சேவே ஆகாது, அப்படியே அழிந்து போயிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அப்போதைக்கப்பத இது போல ஏதாவது ஒரு சில காரியங்கள் எனக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் ஏதாவது இருக்குதா, இல்லை பிரதர் அப்படின்னா நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம பொய் சொல்கிறோம்னு அர்த்தம். அப்படி கிடையவே கிடையாது. இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்யணும்னா இருக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறதில்ல, மனப்பூர்வமாய் மன்னித்து நான் என்ன செய்கிறேன், ஒரு ஓட்டத்தை ஓடுவது. அது ரொம்ப முக்கியமானது நம்ம ஐக்கியத்தில். இந்த இடத்துல உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். அருமையான வசனம். இந்த உடன்பிறப்பு அப்படின்னோடனே எனக்கு 3 அக்கா இருக்காங்க. இந்த 3 அக்காவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரதர்ஸை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது, அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சகோதரிகள் வந்து உடன்பிறப்புகள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஐக்கியம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனரம்யமாக இருக்கும். நான் சொல்கிறத ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு 3 அக்கா இருக்கிறாங்க. 3 அக்காவும் சேர்ந்தாங்கன்னா யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா நேசிப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன குறைகள்னாலும் தாங்கிக்குவாங்க, பொறுத்துக்குவாங்க. உடன்பிறப்புகள் போல நம்ம என்ன செய்யணும்னா ஒருவருக்கொருவர் அன்பு கூறணும் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல குற்றத்தை அவனுக்கு தனித்து இருக்கையில் போய் என்ன செய்ய உணர்த்து. ஓகே, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அருமையான வசனம். ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவருடைய இருதயம் அதாங்க. ஒரு சகோதரனை அல்லது ஒரு சகோதரியை நான் என்ன செய்யணும்னா ஆதாயப்படுத்துவது, அவர்களை வின் பண்ணுவது, ஆதாயப்படுத்துவது. என்ன நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் திருப்பிக்கிட்டு என்ன செய்யறதில்ல, போறதில்லை. இதை எப்படி சரி பண்றது? நான் என்ன செய்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், நான் என்னுடைய சுயத்திற்கு மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அதை உணர்த்தி அதை சரி பண்ணிக்கிறது. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கிய சபை நம்ம சொல்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபம் கேட்கவே படாது அப்படின்னாரு. பாருங்க, இதில் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கு,
19வது வசனத்தில், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருமனப்பட்டிருந்தால், அந்த ஒருமனம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த இது போலதான் நான் என்ன செய்கிறேன்னா சரி பண்ணி கொள்கிறேன். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா அவர்களை கண்டம் பண்றதில்ல, அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது. ஆதாயப்படுத்திக்கிறதுனா நிறைய நேரத்தில் வெளியெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆத்தும ஆதாயத்தை சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல வரல. இந்த இடத்துல ஒரு சகோதரன் ஒரு சகோதரி நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அப்படியே எந்த விதமான ஒரு நெருடல் இல்லாமல் அப்படியே நான் என்ன செய்கிறேன்னா முழுசா அப்படியே அன்பு கூறுவது. அப்படி அன்பு கூர்ந்தால் நம்முடைய சபை அப்படி இன்னும் அதிக வல்லமையுடையதாய் மாறிவிடும். அதனால் என்னுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். அந்த அளவுக்கு அதுல வல்லமை இருக்கிறது. இதுல பாருங்க 16வது வசனத்துல, அவன் செவி கொடாமற் போனால், ஆங்கிலத்தில் ஒரு மொழியில் இருக்குன்னா எப்படி இருக்கு அப்படின்னா ட்ரை அகைன் அப்படின்னு இருக்கு. உற்றாத, நீ என்ன செய்ய, திரும்பி முயற்சி பண்ணு. ட்ரை அகைன் அப்படின்னு இருக்கு. திரும்பி முயற்சி பண்ணு. என்னன்னா 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிறைவேறப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 2 பேர் அது கரெக்டான, ஆமா இது இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்றது போல 2 பேரை என்ன செய்ய, கூட்டிட்டு போ. கரெக்டானத. அவர்களுக்கும் அவன் செவி கொடுத்தால், உன் சகோதரனை, ஆண்டவருடைய இருதயம்ங்க, இயேசுடைய இருதயம் இதுதான். நீ அப்படி செய்யும் பொழுது, 2 ஒருவரை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு அவர் அல்லது அவன் செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ என்ன செய்து கொண்டாய், ஆதாயப்படுத்தி கொண்டாய். பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப ஆண்டவருடைய இருதயம் அதுதான், எப்போதுமே ஆதாயப்படுத்துறது தான். ஒருவேளை செவி கொடுக்கவில்லை, ட்ரை அகைன், திருப்பி என்ன செய்ய, முயற்சி பண்ணு. என்னன்னா திருப்பியும் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர்களுக்கும் 17வது வசனத்துல, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. பாருங்க, இப்ப சபைன்றது எங்க வருது, லாஸ்ட்ல வருது, அப்படிதானே? லாஸ்ட்ல வருது. முதல்ல தனித்திருக்கும் பொழுது, அதற்கடுத்து 2 ஒருவரை கூட்டிக் கொண்டு போ, அதுக்கடுத்து சபை அப்படின்னு வருது. இப்ப நான் இதை 2ஐயும் செய்யாம நான் டக்குன்னு அங்க வந்தேன்னு வச்சுக்காங்க, தாவி ஒரு 2 வசனத்தை தாண்டி சபைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்காங்க, அது என்ன செய்யும்னா நிறைய நேரத்தில் அது சரியா வராது. இதுதான் உண்மை. ஏன் நான் உண்மைன்னு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் சத்தியம். நான் சொல்றதுனாலையோ அல்லது ஒரு பெரிய ஒருத்தர் சொல்றதுனாலையோ சத்தியம் மாறவே மாறாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இருதயபூர்வமான ஒரு ஐக்கியத்தில், ஒரு நல்ல ஒரு எதை டிஸ்டர்பும் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது, இல்லாமல் நான் என்ன செய்யணும்னா ஐக்கியப்படணும். அப்படி ஐக்கியப்பட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்க கூடி வந்துட்டீங்களா, 2 பேர் அப்படி கூடி வந்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்னா அவர்கள் பக்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டு உடனே நான் என்ன செய்வேன், பதில் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, எப்படி ஆகிலும் ஆதாயப்படுத்துவது. ஓகே, இந்த இடத்துல அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு தெரியப்படுத்தி அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், விளங்க காட்டுகிறார்கள். விளங்கி காட்டி அதற்கு அவன் செவி கொடுத்தால் அவன் என்ன செய்து கொண்டாய், உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இதுதான் உண்மை. இயேசுடைய இருதயம் இப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒரு சகோதரனா ஏதோ ஒரு சகோதரியா அவங்கள எப்படியாவது ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாவது அவர்கள் ஒரு செவையான ஒரு ஐக்கியத்தில் என்ன செய்யணும்னா வந்துடணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய தீராத வாஞ்சை. அவருடைய இருதயம் இதுதான். இதுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா,
இந்த இடத்துல அவன் ஒருவேளை சபைக்கு செவி கொடாமற் போனால், சத்தியம் இதுதான் என்ன அப்படின்னா, அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக அப்படின்னு இருக்கு. இது நான் என்ன இதில் மெசேஜ் பைபிளில் அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். பிரதர் மெசேஜ் பைபிள் தான் போட்டிருக்காங்க பாருங்க. 17வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இஃப் ஹீ ஸ்டில் would not listen, tell the church. If he would not listen to the church, ஒருவேளை செவி கொடாமற் போனால், you will have to start over from scratch அப்படின்னு இருக்கு. அருமையான வசனம். அதாவது ஸ்டார்ட் ஓவர் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னா என்னன்னா, நீ முதல்ல இருந்து தொடங்கு அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ அருமையான சத்தியம் பாருங்களேன். விளங்கி கொள்ள முடியாத ஒரு அன்புங்க ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் அவருடைய அன்பு விளங்கி கொள்ள முடியாதது. அவர் என்ன செய்யறாருன்னா, நீ திரும்பவுமாக இருந்து என்ன செய்ய ஆரம்பி. அதான் அதனுடைய அர்த்தம். ஸ்டார்ட் ஓவர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா ஒரு டிராயிங் வரையணும்னா ஒரு லேசாக வரைஞ்சி அதுக்கப்புறம் டார்க் பண்ணுவோம்ல, அதுபோல் நீ என்ன செய்ய இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. கன்ஃபரண்ட் வித் த நீட் ஃபார் ரிப்பண்டன்ஸ். அங்கே என்ன செய்யணும்னா ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். அண்ட் ஆஃபர் அகைன் காட் ஃபர்கிவிங் லவ் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆண்டவரே நான் என்னுடைய சகோதரனை நான் அப்படியே முழுமையாக என்ன செய்கிறேன், நான் அன்பு கூறுகிறேன். அந்த அன்பு கூறுவதற்கு என்ன விலைக்கிரயம் அதை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அங்கு ஒரு நல்ல ஐக்கியம் உருவாகும். அந்த ஐக்கியம் நாங்கள் இந்த வசனத்தை இந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் என்ன செஞ்சோம்னா காரைக்குடியில் தியானித்தோம். எந்த நெருடலுமே இருக்கக்கூடாது, நம்மளுக்குள்ள இருக்காது கண்டிப்பாக. இது போல் நம்ம நல்ல ஒரு ஸ்பிரிட்டோடு நம்ம கேட்டோம்னா நமக்குள்ளாக எந்த ஒரு டெஸ்பைஸ் அப்படின்னு அற்பமான்றது நிறைய டிரான்ஸ்லேஷனில் அதுதான் இருக்குது. டெஸ்பைஸ் அப்படின்னா அற்பமான்றது அப்படியே வரா. அப்படி எந்த சகோதரனையும் எந்த சகோதரியையும் நம்ம நினைக்க தேவையே இல்லை. அப்படி கூடாது. ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதீர்கள், எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் இந்த சிறியர் அப்படின்னு சொல்லி சொன்னா சின்ன குழந்தைய சொல்லலை. நம்ம ஏதாவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் நம்ம தான் சிறு குழந்தை போல மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்க மாறுங்க, ஒரு சிறு குழந்தைய முன்னாடி வச்சு இந்த குழந்தைய போல மாறுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறாரு. அது நம்ம தான், நான் தான், அல்லது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்னா யாரையுமே அற்பமா என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கு அப்படின்னா, நோ வேல்யூ, இதான் வேணா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் இருக்குங்க, இதெல்லாம் உலகத்தில் இருக்கு. அதுக்கு நம்ம போக தேவையே கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு நமக்கு எவ்வளவு தூரம், ஆயிரக்கணக்கான மைல்கள் அப்பாற்பட்டு நம்ம நிற்கிறோம் தேவனுடைய சபையாக. நம்ம ஒருவரை அற்பமா என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டிஸ்டைன் அப்படின்னு இருக்கு. டிஸ்டைன் அப்படின்னா அலட்சியமான்றது, இன்டிஃபரண்டா இருக்கிறது. நான் சொன்னல ஏதோ ஒரு நெருடல் அப்படியே ஒரு இன்டிஃபரண்டா என்ன செய்யுது, நோ, வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த சகோதரனை ஆதாயப்படுத்த வேண்டும், அந்த சகோதரியை ஆதாயப்படுத்த வேண்டும். நாங்கள் சபையாக ஒன்றாய் கூடி வரும் பொழுது அது மகிமையான சபையாக இருக்க வேண்டும். அங்கு எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்யும்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பா உதவி செய்வார். நீங்க எஸ்னா அங்க எஸ்ன்னு இருக்கும். 19வது வசனத்தை வேணா நீங்க 18வது வசனத்தை போடுங்க. 18வது வசனத்தை பாருங்க. அதுல பாருங்க, எஸ் ஆன் எர்த் இஸ் எஸ் இன் ஹெவன், ஏ நோ ஆன் எர்த் இஸ் நோ இன் ஹெவன். நோனா நோ, எஸ்னா எஸ். நம்ம என்ன சொல்றோமோ அங்க அப்படியே உண்டாயிருக்கும். அங்க என்ன நடக்குதோ அது அப்படியே இங்க என்ன செய்யும், உருவாயிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சபையாக, சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் நாங்கள் என்ன செய்யணும்னா உண்மையிலே அன்பு கூற வேண்டும்.
ஏன் யாரை எவ்வா இந்த யாரையாவது ஒருத்தர் கொடுத்து ஏதாவது ஒரு இது இருக்கா உன் மனசில்? இல்லை. ஒருத்தரும் அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லை. அதை புரிந்து கொண்டுதான் இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, பேதுரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். அவர் நிறைய நேரத்தில் வை வாங்கினா கூட அவர் மெய்யாகவே திட்டு வாங்குறாரு, வை வாங்குறாரு. ஆனாலும் அப்படியெல்லாம் ஒரு மனிதன் இல்லாட்டினா நான் என்ன செய்வேன்னா இந்த சத்தியத்தை எல்லாம் இழந்து போயிருந்திருப்பேன். அதனால அவர் கரெக்டாக கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க, 21வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா? ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குமா, எப்படி இருக்குன்னா 7 தரம் மாத்திரமா? நோ. நல்ல டிரான்ஸ்லேஷன், நல்ல இங்கிலீஷ்ல சில இதெல்லாம் நல்லா இருக்கு. நோ, அப்படி இல்லை பேதுருவே, அப்படி இல்லை, நோ அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படி இல்லை, 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். பாருங்க, ஆண்டவர் அப்படியே விடல, அதுக்கு ஒரு உதாரணத்தை வேற என்ன செய்யறாரு, எப்படி எனில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி எனில், 10,000 கடன்பட்ட ஒருவன் கூட்டிட்டு வராங்க. தாளந்து, ஒரு தாளந்து அப்படின்றது 28 கிலோ, 28 கிலோ வெள்ளி நிறுத்தா எவ்வளவோ அதுதான் ஒரு தாளந்துன்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தாளந்து எத்தனை, அவன் போய் புதைச்சி வச்சது எத்தனை, எவ்வளவு ஒரு தாளந்துனா ஒரு பைசாவை போய் புதைச்சி வச்சா நம்ம சீலையிலே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. 28 கிலோ. நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள். நான் போட்டு பார்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஏற்கனவே வச்சனால எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் என்ன போட்டு பாருங்கள், அதில் 21 கிலோ சிலதில் வருது, சிலதில் 28 கிலோ வருது. 28 கிலோ ஒரு தாளந்து. இவன் 10,000 தாளந்துனா எவ்வளோ தெரியுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு தாளந்துங்க 28 கிலோ வெள்ளி. சரி, 10,000 தாளந்து அப்படின்னா நான் அதை என்ன செய்தேன், கால்குலேட் பண்ணேன். 2,10,000 கிலோ. நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாவதுங்க. 2,10,000 கிலோ வெள்ளி. ஓகே, ஒரு டன்னுக்கு இதை கொண்டு போனா அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 கிலோன்றது ஒரு டன்னு. சரி, 2,200 டன்னு. டன்னுங்க, ஒரு டன்னுன்றது 1000. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவன் எனக்கு மன்னித்தது டன்னு கணக்குல மன்னிச்சிருக்காரு, டன்னு கணக்குல மன்னிச்சிருக்காரு. அவ்வளவாய் மன்னித்திருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதமாகிய எனக்கு அப்படியே மன்னித்திருக்கிறார், அவ்வளவு மன்னித்திருக்கிறார். எனக்கு அப்படியே புரிந்து கொள்ள முடியாத வகையில் நீங்க உங்க பேரை போட்டுக்கங்க, ஆசீர்வாதமாகிய எனக்கு அப்படின்னு நான் போய் சொல்றேன். நீங்க உங்களுடைய பேரை போட்டு, எனக்கு டன்னு கணக்கில் என்ன செஞ்சிருக்காருன்னா மன்னித்திருக்கிறார், ரொம்ப ரொம்ப மன்னித்திருக்கிறார். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே ஆசீர்வாதம், நான் தான் சொல்றேன், ஆண்டவரே தயவுசெய்து என்னை மன்னிங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா பாருங்க, 26வது வசனத்தில், ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆச்சரியமானதுங்க இந்த வசனம். மனதிறங்கி அவன் சரி எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா அப்படி சொல்லல. அவன் என்ன செய்தான்னா விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கேன்சல்டு பண்ணிட்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டார். அவ்வளவு பாவங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப பாருங்க, இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா வழியில போறாரு, ஏத்தாப்புல ஒருத்தர் கடன் என்னது கொடுத்தவர் வர்றார். பாருங்க, கடை ஏத்தாப்புல என்ன செய்யறாரு, வர்றாரு. மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா $10 அப்படின்னு போட்டிருக்கு. இங்க 100 வெள்ளின்னு போட்டுக்கோம்ல, 100 வெள்ளினா ஒரு வெள்ளி அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. ஒரு வெள்ளி பணம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு இது இருக்கு. சொல்ல போனா இப்போ கூட நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா மேக்சிமம் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரை வரும். கூட போனா 8,000 ரூபா. இவனுக்கு மன்னித்தது எத்தனை டன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒப்பிட்டு பாருங்க.
வெறும் 8000 ரூபா. இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் பிடித்தான், நெரித்தான், எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம அப்படிதான் இருக்கோம். நிறைய நேரத்தில் நான் எப்பொழுதெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறேனோ என்னுடைய சகோதரனை, எப்பொழுதெல்லாம் என்னுடைய சகோதரியை நான் மன்னிக்காமல் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தொண்டையை நெரிக்கிறேன், பிடிக்கிறேன், தொண்டையை நெரிக்கிறேன், எனக்கு வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பெரிய பாவத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அவரும் அப்படியே சொல்றார், என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். ஆனா இவர் என்ன செய்யல, அப்படியெல்லாம் இல்லை, பொறுமையாகவும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தும் என்ன செய்யல, தீர்க்கல. அவருக்கு என்னன்னா ஸ்டபன்லி ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்டபனா இருக்கிறது, அப்படியே அப்படின்னு ஸ்டபன்லி ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு இருக்கு. மறுத்தான், மன்னிக்க மறுத்தான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? நாங்கள் மெய்யாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் 100% விடுதலை செய்து மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நான் என்ன சொல்லலை அப்படின்னா, ஊதாரி மகன் அவனை போய் நீங்கள் போய் பின்னாலேயே போய் எங்கேயாரு இருந்தால் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க நான் சொல்லலை, அந்த இதை சொல்லலை. சபையில் இருக்கக்கூடிய நாம் சரீரமான சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இவ்விதமாக நேசித்தால் உலகம் அறிந்து கொள்ளும். எனக்குள்ளாக ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும், உடன்பிறப்புகள் போல ஐக்கியம் இருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வருகிற நாட்களில் நம்மை அப்படி நடத்துவாராக. ஆண்டவர் அப்படியே நடத்துவார்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறேன். நாம